நம பார்வதிபதே மகாதேவா. சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முதல் திருமுறை திருஞான சம்பந்தமூர்த்தியார் சொல்லியது. அங்கமும் வேதமும் ஓது அந்தணர் நாடும் அடிபரவ மங்குல் மகிழ்ந்தவள் பாடவீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வ மல்கு சீர்குள் செங்காட்டம் புதியதனுள் கங்குல் விளங்கு ஏந்தியாடும் கணபதி நிச்சரம் காபுரமே. இரண்டாம் திருமுறை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளியது. பாடல் வீணையர் பல பல சரிதையர் எருதுகை அருநட்டம் ஆடல் அமர்கள் வேண்ட நச்சு குந்திமுள் கண்ட ஈடமாவது இருங்கடல் கரையில் எழுதிகள் மாதோட்டம் கேடிலாத கேதீச்சரம் தொழுதென கெடுமிட வினைதானே. மூன்றாம் திருமுறை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் முக்தி பெற்ற பொழுது அருளியது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறிக்கு முற்பது வேதம் நாகினுள் மெய்ப்பொருளாவது காதல் நாம் நமச்சிவாயவே. நான்காம் திருமுறை திருநாவுக்கரசு நாயனார் அருள் செய்தார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை திருநாவுக்கரசு நாயனார் அருளியது. நீராவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நானீராவி இருப்பன் என்றாதனை தேனீராவிய சிற்றம்பல இருக்கவும் வைவரே. ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் திருநாவுக்கரசு நாயனார் அருளியது. கந்தவலன் கொன்றை கணிசடையான் தன்னை கதிர்விடுவான் வழிபிறன் கனகச்சோதி சந்தமலன் தெரிவை ஒரு பாகத்தாலை சராச்சரணத்தாயானை நாயே உன்னை வந்த
தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கறுத்த திருவருளினாலே தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கறுத்த திருவருளினாலே செங்காட்டம் புதிய கண்டே திருவருளினாலே கண்டே ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் செய்தார். தமிழ் பரப்பும் இசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தற்கு உலகவரும் காலம் ஞான சம்பந்தற்கு உலகவரும் காலம் பாடலுக்கு இறங்கும் தங்கையாளனை என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாடலிங்களா அந்த நல்லனை என் கணம் இறைஞ்சும் கோழில் பெரும் கோயில் எட்டாம் திருமுறை திருவாசகம் மாணிக்க வாசகம் அருள் வேண்டத்தக்கது அறிவோய் வேண்ட உருகும் தருவோய் வேண்டும் அயன் மாறுக்கு அறிவோய் பேண்டி என்னை பணிகொண்டாய் பேண்டி நீ யாது அருள் செய்தாய் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அது உந்தன் விருப்பத்தே. மற்றொரு பகுதி திருக்கோவையார். புறக்கடந்தாலடி காண்பார் புவி விழுந்து உக்கரியாது இறங்கிடு என்றாயும் என்றிடப்பத்தல் ஈரடிக்கு இரண்டு கரங்கள் தந்தான் ஒன்று காட்ட மற்றது ஆதரு காட்டிடு என்று வரப்பிடம் தான் இல்லை அம்பல மூன்று அம்மாயுவரே. ஒன்பதாம் திருமுறை முதல் பகுதி திருவிசைப்பா. விநாயக
வண்ணத் தொடுங்கனே உதரத்தோடும் வழங்க பொற்கோயில் புனகம் அருவி சோதி மணிமுடி தாமம் நாமம் தொண்டற்கு நாயகம் பாதகத்துக்கு பரிசு வைத்தாருக்கே பல்லாண்டு பத்தாம் திருமுறை திருக்குறள் அவருடைய திருமந்திரம் சிவனச்சோதி சிவானந்த கூத்தனை சொற்பதமாம் அந்த சுந்தர கூத்தனை ஒற்பதி கூத்தனை ஒற்பதி கூத்தனை ஒத்தில்லை கூத்தனை அற்புத கூத்தனை ஆரறிவாரே அற்புத கூத்தனை ஆரறிவாரே 11ஆம் திருமுறை பெரிய புராணம் சேக்கிழார் அவர்கள் இரவாத இன்பகன்பு வேட்டி பின்பேற்றுகின்றார் பிறவாமல் வேட்டும் வீழ்த்தும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்பும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகழ் இயலிசையில் உசித்தவஞ்சி கயவாகி இரவு பகல் மனது சிந்தி உடலாதே உயர்கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உடையனக்குள் அறியும் அன்பை கருவாயே மகிழ்ந்த ககரிடந்த திணை காவல் மனசபுர மகளை வந்து தன்னை போலே கழிவை மலை அணைய செந்தில் பதிவாழி கரிமுகவன் இளைய கந்த பெருமாளி முனையனக்குள் அறியும் அன்பை கருவாயே தொடர்க்கு நாயகமாக விளங்குகின்ற சந்தீச பெருமான் இறைவனை குறிக்கும் விதமாக அவருடைய புராணம் விளக்கம் செய்தார்கள். அண்டரும் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி
சுடுபலமும் சூடுபலமும் உனக்காக சந்தி சர்மா பதம் கண்டோம் என்று அங்கு அவர் கொத்தட முடிக்கு துண்டமலி சடை கொன்றை மாலை வாங்கிச் சூட்டினார் மாலை வாங்கிச் சூட்டினார். திருமுறைகளை நாளும் மறவாது ஓதுவதே நமது கடமை என்று கருமையாகிற குருமுதல்வர் அருள் செய்த இந்த பாடலோடு மாறாக ஆசையராய் பாசம் கிடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடல் ஐந்தெழுத்தை நீ வினையா சிரமே தவிராய் சிரமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய் மனமே உனக்கு நம பார்வதி வதையே ஹர ஹர மகா